கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்துல நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரே குறையின் கீழாக வந்து ஜீவனோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த பெரிதான கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையா நம்முடைய தாழ்வுகளில் எல்லாம் நம்மை நினைத்து இந்த நேரத்துல ஏசப்பா நம்ம இங்க கூட்டிட்டு கொண்டு வந்து ஒரே இடத்துல ஏசப்பாவை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறாங்க. எல்லாரும் இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல வைத்து கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஏசப்பா நாங்க ஒரு நிமிஷம் எங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தாழ்வுகளிலும் எங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் எங்களை நினைத்த ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவரே. ஒரு மனுஷனை எங்களை நினைக்க நேரமில்லாத நேரங்களில நாங்கள் தனிமையில் இருந்த போதெல்லாம் எங்களை நினைத்து, எங்களை ஆதரித்து, எங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு இதுவரைக்கும் வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக இந்த நேரத்துல வந்திருக்கிறோங்க தாவே. எங்களோடு கூட தேவன் பேசும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. மனுஷ சத்தத்தை கேட்க நாங்க இந்த இடத்துல வரலாண்டவரே. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் தேவரீர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில இசப்பா நீங்க கடந்து வாருங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் இந்த ஆராதனை முடிந்து கடந்து போக எங்க இருதயத்தை இசப்பா நீங்க திடப்படுத்தி சந்தோஷத்தினால் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் அன்பின் பரலோக பிதாவே. சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் என் மூலமா ஏசப்பா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஒரு சின்ன காரியம். உன் நினைவாய் இருக்கிற தேவன். எல்லாரும் மனதில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நினைவாய் இருக்கிற என்னுடைய தேவன், என்னை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிற என் தேவன். அநேகருக்கு நிறைய கவலைகள் இருக்கும், என்ன நினைக்க யாருமே இல்லை. மனுஷங்களோட புத்தி அப்படிதான், நம்மள அப்படிதான் ஏசப்பா டிசைன் பண்ணியிருக்காங்க. மறந்துடுவோம் சீக்கிரத்துல, எல்லாரையும் மறந்துடுவோம். ஐயோ நான் இந்த கல்யாண கார்டுலாம் கொடுக்க போகும்போது அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல, அந்த நேரம் மறந்துட்டேன் அப்படின்னு. ஏதாவது காரியங்கள் யாராவது உதவி கேட்பாங்க, நினைச்சேன் உதவி செய்யணும்னு, அப்புறம் ஏதோ பிஸி ஆயிட்டேன் மறந்துட்டேன். மறதி ரொம்ப காமன் எல்லாருக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த உலகத்துல மறதின்றது ரொம்ப காமன். எப்போதுமே நினைவாய் இருக்கிற ஒரே ஒருத்தர் நம்முடைய ஏசப்பா மட்டும்தான். நம்முடைய நினைவுகள் வேற, ஏசப்பாவுடைய நினைவுகள் வேற. நாங்க உட்கார்ந்த உடனே ஏசப்பா இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில எங்க கூட அசைவாடணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே நிறைய காரியங்களை நினைத்துட்டே இருந்தேன். இந்த வருஷம் தொடங்கி 6 மாதம் முடிந்து 7வது மாதம் வந்துச்சு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தேன், அநேகர் நம்மளை விட்டு ஃபாஸ்டா கடந்து போயிட்டே இருக்காங்க. சேர் எல்லாம் வேற வேற ஆட்கள்னால ஃபில் ஆயிட்டே இருக்கு. எங்க சரோஜாந்தியோட இடம் அது அதுல நின்றோடனே பார்த்தேன், லீலாந்தி நிற்கிறாங்க, பின்னாடி சேர் காலியில ரிஷா உட்கார்ந்துருக்கா. கடந்த மாதம் வீட்டுக்கு போனோம், சரோஜாண்டி பேசினாங்க. எங்க அப்பாவை திட்டணும்னா ஒரே ஒரு ஆள் சரோஜாண்டி மட்டும்தான். ஈஸியா திட்டிடுவாங்க டக்குன்னு. எங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா சரோஜாண்டிகிட்ட சொல்லிட்டா போதும், நைஸா சொல்லிட்டு அமைதியா இருந்துச்சா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் என்னையும் அபியையும், என்னை விட என் தம்பியை ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கோவத்துல எங்க அப்பா திட்டிடுவாங்க, ஏதாவது செய்துச்சா உடனே கோவம் வந்துடும், நேரா திட்டிடுவாங்க. அபியை திட்டினா மட்டும் ஓடி போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் லே அல்சேன் தான் கூப்பிடுவாங்க, வெளியே எல்லாத்தையும் பாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. லே அல்சேன் தான் கூப்பிடுவாங்க. கடைசியா நாங்க பார்க்க போன அன்னைக்கு ரொம்ப முடியல, அதுக்கு அந்த போன மாதம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், இந்த ஃபர்ஸ்ட் வீக் சர்வீஸ் முடிச்சுட்டு போகும்போது நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அல்சே அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து விருந்து செய்தோம்.
அன்பு ரொம்ப சிக்காயாச்சு. நானே இந்த கஷ்டப்படுறேன். இது எல்லாத்துக்கும் இங்க இருக்கிற நிறைய பேர் சாட்சி. நீ நிறுத்து, இதுல போதும், இனி விருந்துன்னு அன்பை கஷ்டப்படுத்தாத. ஏதாவது செய்யணும்னா பொருத்தனை செய்யறவங்க செய்யட்டும், இனி எல்லாம் முடியாது, நான் எப்படி ஓடுனேன் பார்த்தியா இப்படி இருக்கேன்னு. வெளியே வரும்போது ஃப்ரீடாக்காவை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்சே வந்த பிறகுதான் எனக்கு கண்ணு திறந்துச்சு அப்படின்னு. ஆந்தியை வச்சிருந்தாங்க வீட்டில், அப்பா தலைமாட்டில் இருக்காங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இனி கண்ணே திறக்க முடியாத ஒரு இடத்துக்கு ஆண்டி கடந்து போயிட்டாங்க. நான் நிறைய நல்ல நினைவுகள், தேவனோடு வாழ்ந்த நிறைய காரியங்கள் நாங்கள் நிறைய நாளாக பேசிக்கிட்டே இருந்தோம். முதல்ல ஒரு 2-3 நாள் ரொம்ப பேசினோம். 3ஆவது நாள் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஃபோன் பண்ணும்போது எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். 4ஆவது நாள் குறைஞ்சிது. 1 வாரம் போச்சுது. 2ஆவது வாரம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் குடும்பமாக இங்கே வந்திருக்கிறோம். சில காரியங்கள் நம்ம இப்படி தான் வாழ்க்கை மறந்து போய்கிட்டே இருக்கும். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப ஃபாஸ்டா நம்முடைய சர்ச்சில் உள்ள வயதானவங்க எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. காலங்கள் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு விட்டு சென்றிருக்காங்க. அநேகமா இந்த ஊழியத்துல நமக்காக உறுதுணையாக தூணாக நின்று இந்த சபையில ரொம்ப ஒரு மூப்பனை போல இருந்து அநேக காரியங்களை செய்தவர்கள். கர்த்தருக்காக நல்ல ஓட்டத்தை ஓடிட்டு நம்ம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு நல்ல ஓட்டம் கடைசி வரை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஓடி கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டாங்க. இனி நினைக்கிறதற்கு எதுவுமே இல்லை. இது உலகம். ஆனா இயேசுப்பா நம்ம இந்த உலகத்துல இப்ப ஜீவனோட வைத்திருக்கிறதற்கு அநேக நோக்கம் உண்டு. நம்முடைய நினைவுகள் இல்ல, தேவனுடைய நினைவுகள். அவர் நம்ம எப்போதும் நினைத்திருக்கிறார். நம்மை மறக்கிற தேவனே இல்லை. உலகம் நம்மளை மறந்துடலாம், பெற்றவங்க நம்மளை மறந்துடலாம், ஆனா தேவன் நம்மை மறக்காதவர். முதல் காரியம் நான் சொல்ல விரும்புகிறது, யாரா இருந்தாலும் நினைக்கிறவர். எந்த பாவியானாலும் தள்ளாத தேவன். நம்மள அநேகருக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் தோணும், ஏசப்பா அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் செய்திருக்காங்க, எனக்கு செய்யவே இல்லை. கடவுள் சிலருக்கு மட்டும்தான் இதெல்லாம் செய்வாங்க போல, நமக்கு இந்த குடும்பம் எல்லாம் இல்லை அப்படின்னு. சங்கீதம் 40வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த வார்த்தையை கேட்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன். இங்க ரொம்ப பணக்காரனும் ரொம்ப அறிவா இருக்கிறவனையும் நினைக்கிறதா சொல்லல. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார். நம்ம எவ்வளவு சிறுமையானவங்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரியத்துல குறை உள்ளவங்க தான். யாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது. உலகத்துல மனுஷங்க நம்ம ரொம்ப சாந்த ஸ்வரூபிகள், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனவங்கன்னு சொல்றவங்க கூட பெர்ஃபெக்டே கிடையாது. ஆனா நம்மள ஏசப்பா சொல்லியிருக்காங்க, சிறுமையும் எளிமையுமான நம்ம யார் நினைக்கிறாங்களா? ஏசப்பா நினைக்கிறாங்க. யாரா இருந்தாலும் தள்ளாமல் நினைக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. 2வது காரியம், ஏசாயா 55வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாங்களா? கர்த்தர் சொல்லுறாரு. ஓ நினைவு என் நினைவு இல்ல, ஓ வழி என் வழி இல்ல. நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிற மாதிரியே தான் ஏசப்பாவும் நினைக்கணும். நமக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் அவருக்கு தோணணும். நான் இப்படி எல்லாம் நினைச்சிருந்தேன் ஆண்டவர், எனக்கு ஒன்றும் நடக்கல. இது நம்ம காமனா சொல்ற ஒரு வாக்கியம். நான் இதெல்லாம் ஆகணும்னு நினைச்சிருந்தேன், ஒன்றும் ஆகலைன்னு. அடிக்கடி எங்க வீட்டுல ஒரு இது சொல்லுவாங்க, குதிரைக்கு கொம்பு கொடுக்கல, அல்லனா கடிவாளம் போட்டிருக்குன்னா விட்டா இஷ்டத்துக்கு பெய்யும். அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் எல்லாத்துலயும் தேவைன்னு இங்க வளர்க்கும் போது சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படிதான் ஏசப்பா சொல்லியிருக்காரு, ஓ நினைவின்படி எனக்கு நடக்க முடியாது. ஏன்னா ஓ நினைவுகள் ஏன் நினைவுகள் அல்ல, ஏன் நினைவுகள் ஓ நினைவுகள் அல்ல. அப்ப நம்ம நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆராதனையில் அழகா பாடணும், ஆணைக்கு
வார்த்தையில உள்ள உடையுது. எத்தனை பேருக்கு உடையுது? ஆணைக்கும் காரங்களிலே சுவாமி நினைத்து பார்க்கையிலே ஆனா நம்ம இப்படி அழகா பாடுறோம், நம்ம நினைவு இப்படி எல்லாம் இல்லையா? நம்ம நினைவு கொஞ்சம் இருக்கான். நான் அந்த நம்ம நினைவுகளை உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். முதல் நினைவு எப்படி இருக்கான்னா, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 6வது 7வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 23:6-7. வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இருக்காதான். இது அழகா யோசித்து பாருங்க பாப்போம். ஒருத்தர் வராங்க, சிரிச்சுட்டே வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிட்டுட்டு போலாம். பின்னாடி போய் சொல்றது கரெக்டா சாப்பிடுற நேரம் வீட்டுக்கு வந்துடுறது. இப்படி எல்லாம் நினைவு இருக்கா? அது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வீட்லயும் நடக்குதோ? எல்லாரும் சிரிக்கிறீங்க, இப்பதான் அழகா சிரிக்கிறீங்க எல்லாரும் ஒண்ணு போல. வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்னையும் இச்சியாதே. ஏன் தெரியுமா? அவன் நினைவு எப்படி இருக்கான்? அவன் நினைவு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அது உன் கூட இல்ல, அவன் சும்மா சொல்றான். வாங்க வாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வாயாலேயே உடைச்சுட்டுருவாங்க, நான் அதை செய்யட்டா இதை செய்யட்டா இதை செய்யட்டா. இதெல்லாம் மனிதர்களுடைய நினைவா அப்படின்னா நம்முடைய நினைவு. உண்மைதான், எல்லாரும் ஆமான்னு சொல்லி சிரிச்சிங்க. எங்க அப்பா ஒரு காரியம் சொல்லுவாங்க, எப்போ யார் வந்தாலும் அன்பமா டீ போட்டுரு டீ போட்டுரு டீ போட்டுரு. இங்க பால் இருக்கான்னு எங்க அம்மா எப்படின்னா, எப்பவுமே வீட்டுல ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடும் இருக்கும், எப்பவும் டீயும் இருக்கும், எப்பவும் பால் இருக்கும் எங்க வீட்டுல. ஏன்னா எப்பவுமே எங்க அம்மா எனக்கு சொல்லி தரது அப்படிதான். சாப்பிட்டுட்டு பானையெல்லாம் எடுத்துடக்கூடாதான், அந்த சாப்பாடுலாம் எடுத்துடக்கூடாதான், எப்பவும் சாப்பாடு இருக்கணுமா. எங்க வீட்டுல உண்மைதான், எப்பவும் இருக்கும். ஆனா இப்படி சொல்லுவாங்க. நான் எங்க வீட்டுல சொன்னா கதையே வேற, அதனால யாரும் எங்க வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா வீட சொன்னேன் முதல்ல, இப்ப என் வீட சொல்றேன். பால் வாங்கி தந்தாதான் என்ன பண்ணப்படும்? டீ போட்டு கொடுக்கப்படும். அப்படியெல்லாம் இது உண்மை. உங்க எல்லாருடைய சிந்தனைகளையும் என் பக்கமா இழுக்க இந்த காரியத்தை சொன்னேன். நம்முடைய நினைவுகள் இப்படிதான். இந்த வன்கண்ணனுடைய நினைவு போலதான். நம்ம சொல்லுவோம், ஏசப்பா நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, நீங்க செய்யணும். ஆனா நம்ம வாய் மட்டும்தான் சொல்லும், இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? போன உடனே வீட்டுல ஒரு வாஸ்து மீன் வாங்கி விடணும். அப்பதான் நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாகும். நம்ம போகும்போதே பூனை ஒண்ணு எதிர்க்க வந்துச்சு, அப்பவே நினைச்சேன் இன்னைக்கு போற காரியங்கள் நடக்காது. நம்ம நினைவுகள் எல்லாம் இந்த வன்கண்ணனுடைய நினைவு போலே தான். 2வது காரியம், பொல்லாத நினைவுகள். நம்ம நினைவுகள் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஏசப்பா ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார், ஒரு நல்ல மனைவியை கொடுத்தார், ஒரு அழகான தோட்டத்தை கொடுத்தார். அதுல இல்லாததே இல்லை, நல்ல ஃபவுண்டன் இருந்தது, சாப்பாடு இருந்தது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே இருந்தது. கடைசியில எல்லாம் கொடுத்துட்டு ஏசப்பா ஒரே ஒரு ட்ரூத் அறிந்து கொண்டார். அது என்னன்னு தெரியுமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. எல்லாம் செய்தாங்க ஏசப்பா. ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனை சந்தோஷப்படுத்தி நல்ல ஒரு மனைவியை கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுத்து ஹாப்பியா ஏசப்பா டெய்லி கூட நடந்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தாங்க. கடைசியில ஒண்ணு கண்டும் பிடிச்சாங்க. என்னது? அவன் நினைவு, இருதயத்தின் நினைவு நித்தமும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, நித்தமும் பொல்லாதது. இது நான் முதல்ல ஆண்டவருடைய நினைவுகளை கொஞ்சம் சொன்னேன். இப்ப யாருடைய நினைவுகள் எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன்? மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல பயங்கரமான ஒரு நினைவு, ஒரு கள்ள நினைவு, வன்கண்ணனுடைய நினைவு சொன்னேன். 2வது பொல்லாத நினைவு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று
கர்த்தர் கண்டு முறையா ஒரு மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாராம். செடியை உண்டாக்குனாங்க ஏசப்பா, வயலை உண்டாக்குனாங்க, மலையை உண்டாக்குனாங்க, என்னென்னமோ உண்டாக்குனாங்க. உண்டாக்குன ஒன்றை குறித்தும் மனஸ்தாபப்பட்டதா வேதம் சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்ன உண்டாக்கிச்சு மனஸ்தாபப்பட்டார். யாரு? நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, நம்மளை மட்டும் உண்டாக்கிச்சு. இறுதி என்னதான் இவனுக்கு நம்ம செய்தாலும் இதெல்லாம் உண்மை. யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம், நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருந்தோம், நம்மள ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நம்ம கூட இருந்த எத்தனை பேர் இல்லை, நம்ம கூட இருந்த எத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஏசப்பா செஞ்ச ஒன்னையும் நம்ம கூட உள்ள அநேகருக்கு செய்யல. ஆனா எல்லாம் வாங்கிட்டு சொல்றோம், நீங்க எனக்கு என்ன செய்தீங்க ஏசப்பா, இதெல்லாம் கேட்டீங்களா? தரவே இல்லை. நம்ம இருதயத்தின் நினைவு நித்தமும் பொல்லாதது. மூன்றாவது என்ன நினைவுனா, தானியேல் 5வது அதிகாரம் 6வது வசனம், கலங்க பண்ணுகிற நினைவுகள். 5வது அதிகாரம் 6வது வசனம், தானியேல். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவன் நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்காது, நம்மளா வாலண்டரியா போய் ஏதாவது செய்வோம், அதோட நம்ம சமாதானம் போயிரும். யாரோ ஒருத்தர் நம்மளை பாராட்டணும்னு, அல்லனா யாரோ ஒருத்தர் நம்மளை நல்லவங்கன்னு நினைக்கணும்னு சிலருக்காக சில காரியங்களை நினைவுல சொல்லுவாங்க. ஏசப்பா இதை நீ செய்யாத, நீ என் பிள்ளைன்னு. சில நேரங்கள்ல நம்ம கேட்கறதே இல்லை, காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். செய்துச்சு, இதை செய்த பிறகு அநேகருக்கு தூக்கமே வராது. நான் இதை செய்திருக்க கூடாது, நான் இந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது. உங்க நினைவுகள் தூங்கவே விடாது. நேபுகாத்நேச்சாருடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவன் பெல்தேசார். இந்த ராஜா எல்லாம் தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியும், நேபுகாத்நேச்சார் பட்டது பாடுகள் எல்லாம் தெரியும். எருசலேம் தேவாலயத்துல இருந்து கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு, வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம், கொஞ்சம் நல்ல நல்ல தங்க பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. இவரு தான் ஒய்ஃப் கொஞ்சம் நிறைய லேடிஸ் எல்லாம் இவரை பெருசா நினைக்கணும்னு சொல்லி இந்த பாத்திரங்கள் எல்லாம் நல்ல திராட்சரசம் எல்லாம் விட்டு அருந்துறாரு. ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இது எங்க இருந்து கொண்டு வந்த பாத்திரம்? எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரம். எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரம்னு ஒரு பயபக்தி இல்லாம அவரும் திராட்சரசம் எல்லாம் கொடுத்து அந்த லேடிஸ், அந்த பெண்களுக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்து இவரை பெருசா நினைக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க ஒரு அழகான கையெழுத்து வருது ஒரு சுவர்ல, மெனே மெனே தெக்கே உப்பாசி. இதை திடீர்னு பாக்குறாரு, கலக்கம் வருது. இப்ப ஞாபகம் வருது, நேபுகாத்நேச்சாரும் இதே போலதான் நினைச்சாரு. என்ன நினைச்சாரு? இது என் வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன்ற பெருமை வந்த போது ஏசப்பா ஒரு அடி கொடுத்து புல்ல மேய வச்சுட்டாங்க. திடீர்னு இவருக்கு ஞாபகம் வருது, அவருக்கு நினைவுல கலக்கம் வருது. இதுக்கு அர்த்தம் தெரியாதவருக்கு, ஆனாலும் டக்குன்னு என்ன பண்ணுது, நினைவுகள் கலங்க பண்ணினதான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணின போது அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. பயம் வருது, நம்ம செய்தது தப்புன்னு. அப்ப இவனுக்கு தெரியுது, தெரியாம பெல்தேஷாத்சார் இந்த காரியத்தை அப்ப செய்யல. ஏன்னா அர்த்தம் தெரிகிறதற்கு முன்பாகவே இவருக்கு பயம் வருது, நம்ம ஏதோ தப்பா செய்துச்சோன்னு. இடுப்பின் கட்டுகள் கலண்டதான், முட்டெல்லாம் ஆட ஆரம்பிச்சது. ஏசப்பா ஏதோ பெருசா உனக்கு செய்ய போறாருன்னு தானியேலை கூப்பிட்டு அர்த்தம் கேட்கிறாங்க. தானியேல் சொல்றாரு, நீ இந்த பெரிய பாவத்தை ஆண்டவருக்கு விரோதமா செய்ததுனால உன் ராஜ்யபாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு மட்டிட்டு ஒரு ராஜ்யபாரத்தை ஒரு இடத்துல இருந்து புடுங்கிடுவாருன்னு. அப்ப ஏசப்பாவை பற்றி தெரியும் நமக்கு. அநேக நேரங்கள்ல அவருடைய நினைவுகள் தெரியும், அவருடைய பரிசுத்தமான காரியங்கள் தெரியும். அவ்வளவும் தெரிந்தும் நம்ம அநேக நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம்னா, ஒண்ணும் இல்ல, ஏசப்பா நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டார், அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், அதனால எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபமாயிரார்னு நினைச்சிட்டு சில காரியம் நம்ம என்ன பண்றோம், துணிகரமா செய்யறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். துணிகரம் எப்போ வருது தெரியுமா? ஆண்டவருடைய எல்லா நினைவுகளும் நமக்கு தெரியும்.
ஆனா நம்ம துணிகரமா செய்வோம், ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் நடக்காது, செய்வோம், வர்றதை பார்த்துக்கலாம். இது நம்முடைய நினைவு. இன்னும் ஒரு நினைவு, ரொம்ப முக்கியமான ஒரு நினைவு நம்மகிட்ட இருக்கு. ரெண்டக நினைவு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. எலியா சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். இங்க எல்லாருக்கும் டவுட், இதேதான் நமக்கும். நம்ம எல்லாரும் ஏசப்பாவை ஆராதிக்க வந்திருக்கோம். யாராவது ஒரு சுகம் இல்லைன்னா நீங்க ஒண்ணு வேளாங்கண்ணி வரை போய் பாருங்க, இல்லைன்னா திருச்செந்தூர் வரை போய் பாருங்க, இல்லைன்னா இதுல ஒரு மசூதி இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு, ஒரு கயிறு மட்டும் கட்டி பாருங்க, உங்களுக்கு சரியாயிரும். நம்ம மக்கள் எல்லாரும் செய்வோம். நமக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இங்க ரொம்ப பெர்ஃபெக்டா ஜோம்னுவோம். எங்க நீங்க ஜோம்னாலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதம் தருகிறதும் விடுதலை தருகிறதும் தேவன் என்ற காரியத்தை நம்ம மறந்து போயிருவோம். நீங்க எந்த ஊருக்கும் போங்க, சென்னையில சர்ச் இருக்கா கண்டிப்பா போங்க, கோயம்புத்தூர்ல இருக்கா போங்க, நாங்க அடிக்கடி வேலை பார்க்குற ஒரு நல்ல ஸ்தலம் இருக்கு 4 மாவடி, நாங்க அநேக காரியங்கள் அங்க வேலைகள்லாம் செய்திருக்கோம், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க எங்க போனாலும் இடத்தை நம்பி போறவங்களா இருந்தா இன்னையில இருந்து போகாதீங்க. ஒரு நாள் நீங்க போறீங்க, அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். ஆண்டவரை நம்ம ஆண்டவர் தான், அங்கேயும் போய் நம்மளோட ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வரணும், நல்லது. ஆனா அங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், இங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு யாராவது சொன்னா அது தப்பு, 100% தப்பு. நீங்க எங்க போனாலும் மனுஷன் தருகிற விடுதலை இல்ல, எங்க போனாலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு யார் தான் விடுதலை தருகிறது? ஏசப்பா தான் விடுதலை தருகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஒரு நல்ல ஸ்தானத்துல உங்களை பிடிச்சு உட்கார வச்சிருந்தாருன்னா அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய கோபம் வந்துருமா. இங்க எலியா சொல்லுகிறார், எந்த மட்டும் 2 நினைவு இருக்கும். ஆண்டவர் தேவன்னா நீ நினைச்சேன்னா அவரை கூப்பிடு, இல்லையா அதுதான் கரெக்ட்னு நினைச்சா அங்க கூப்பிடு, எதுக்கு இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்கீங்கன்னு கடைசியில சொல்லி இவர் மாத்திரம்தான் ஒரு நினைவா இருந்தவர். 400 பேர் ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. ஆனா யாருடைய ஆண்டவர் அங்கீகரித்தாராம்? ஒரே நினைவுகள் உள்ள எலியாவோட பலியை மட்டும்தான் ஏசப்பா அங்கீகரித்தார். மிச்ச 400 பேரையும் ஆண்டவர் புறக்கணித்தாராம். நம்ம நினைவுகள் ஆண்டவரோடு மட்டும் இருக்கும்போது நம்முடைய பலியை ஏசப்பா ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் 400 பேர் உங்க ஆப்போசிட்ல இருந்தாலும் உங்களை தள்ளாதபடி காக்கிறவர். எப்படி தெரியுமா? ஒரு கரு உருவாகிறதுல இருந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏசப்பா நான் மெடிக்கல் பர்சன், எப்பன்றது யாருக்கும் தெரியாது, எப்போ ஒரு லைஃப் முடிய போகுதுன்றதும் தெரியாது. சும்மா டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 2 hours 3 hours. எங்க மாமனார் இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இவர் கூடி போனா ஒரு 3 மாசம் தான் உயிரோட இருப்பாருன்னு. 9 வருஷம் உயிரோட இருந்தாரு. அவருடைய 9 பேர பிள்ளைங்களையும் பார்த்து கடைசி பேர பிள்ளை டேரில், அவளும் அவரை பேரை சொல்லி கூப்பிடுவான். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போனாரு. டாக்டர்ஸ் ஒருவேளை எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனா ஒரு பர்த் கார்டு போடுறதுனால ஆண்டவர் நினைக்கணும், ஒரு எண்டு கார்டு போடுறதுனாலும் ஏசப்பா நினைக்கணும். நம்ம கருவுல உருவாகும் முன்னமே நம்ம மேல நினைவா இருந்த ஒரு தேவன் நம்முடைய ஏசப்பா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிலையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எபினேசர் எப்படி இருக்கார் தெரியுமா? என் நினைவாகவே இருக்கிறார். அழகா பாடுனீங்க.
எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் மட்டும் இருக்கிற எபினேசர். அவனை நம்ம நினைவு எப்படி இருக்கான்? ரெண்டக நினைவா இருக்கான். இரண்டு நினைவா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு குந்தி குந்தி நடந்துகிட்டு இருக்கிறோம். கடைசி நினைவு சொல்றேன், அக்கிரம நினைவுகள். எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பல் கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உங்கள் இருதயத்துல தங்கும். நாங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. நல்ல ஒயிட் சாரிலாம் கட்டிட்டு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு வரோம். அநேகர் நம்மளை பார்த்தே என்ன சாரிலாம் கட்டிட்டு போறாங்க, ஒயிட் எல்லாம் போட்டுட்டு போறாங்க, இப்படி இருக்காங்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. அநேக நேரத்துல நம்ம ஏசப்பாவுக்கு பிள்ளைங்கன்னு நம்ம நினைவுகளின் தோற்றத்துல காட்டி கொடுக்கணும். அக்கிரம நினைவுகள் ஒருவேளை நம்முடைய இருதயத்துல இருந்ததுன்னா, அப்படி ஒரு நினைவு இன்னைக்கு வரை நம்மிடத்துல இருந்ததுன்னா, ஏசப்பாட்டை இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வேண்டாண்டவர், எனக்கு இந்த அக்கிரம நினைவு வேண்டாம். இருந்தது உண்மையா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லணும், வேண்டாப்பா, என் மேல நினைவா இருக்கிற உம்முடைய நினைவுல நான் நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பொல்லாத நினைவு வேண்டாம். இந்த நினைவுகளின் தோற்றம் கூட பொல்லாததான். ஏசப்பாவுக்கு கிளியரா தெரியும். நம்ம நினைவு மட்டும் இல்ல, நினைவு தோணும் தெரியுமா? இவன் மட்டும் நல்லா ஆயிட்டான், இதுல இப்படி நம்ம இது பண்ணி விட்டுருவோம், அப்படியே கீழே போயிடுவோம். வேதத்துல வாசிக்கிறோம், குழியை வெட்டினான், அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில தானே விழுவான். ஏன் தெரியுமா? நம்ம நினைவின் தோற்றத்தை அறிகிற தேவன். அவன் ஒருவேளை குழியை வெட்டினவன் இது நல்ல குழியா தோண்டிட்டாதான் என்ன பண்ணுவான்? இந்த விசுவாசி உழுவான், திருப்பி எழும்ப முடியாதுன்னு நினைப்பான். அந்த தோற்றத்தை கூட அறிகிற தேவன் சொல்லுகிறார், குழியை வெட்டினா ஆழமும் ஆக்கிட்டான், ஆனா யாரு வெட்டினாங்களோ அவங்கதான் அந்த குழியில விழுவாங்க. எப்ப தெரியுமா? உங்களுடைய நினைவு ஏசப்பாவோட மட்டும் இருக்கும்போது, தேவன் உங்க நினைவுகளை ஆட்கொள்ளும் போது, அக்கிரம நினைவுகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடும் போது, ரெண்டக நினைவுகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடும் போது, பொல்லாத நினைவுகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடும் போது, ஏசப்பாவுக்கு நினைவுகள் நம்மை ஆட்கொள்ளும். அவருடைய நினைவுகள் ரொம்ப அதிசயமான நினைவுகள். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அது தீமைக்கானது இல்ல, சமாதானத்துக்கான நினைவுகள். நீங்க நினைக்கிறீங்க அநேக நேரத்துல நிறைய பாதை வழியா இயேசுப்பா நடக்க வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நமக்கு முடியாது, எல்லாரும் போலயும் இருந்துருவோம், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி ஏசப்பான்னு தேடுறோம், அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். வேண்டாம், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், எல்லாரும் போலயும் இருப்போம். லைஃப் இஸ் ஷார்ட். எல்லாரும் சொல்லுவாங்க, வாலிப பிள்ளைங்க எனக்கு நிறைய தெரியும், 13 வருஷமா நான் வாலிப பிள்ளைங்க கூடயே தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்க போனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரியும், மேம் லைஃப் வந்து ரொம்ப சின்னது மேம், இப்ப லைஃப் என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்ணுகிறது? வாலிபனே, நீ வழியில எல்லாத்தையும் நடந்துக்கோ, நான் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் எழுதி வச்சு கேட்பாராம். அதே போலதான் நமக்கு சொல்றாரு, நீ உன் இஷ்டப்படி நட, ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்ஸ் ஏசப்பா கையில கண்டிப்பா உண்டாம். ஆனா இங்க இருக்கு, நம்ம நினைவு எல்லாம் அவருக்கு நினைவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு தர்றதுதான் எனக்கு நினைவு, எனக்கு ஆசை. நீ நினைக்கிற ஒருவேளை நான் உன்னை இந்த வழியா நடத்துறதுனால ஒருவேளை இதெல்லாம் தீமைக்கா இருக்குமோன்னு இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, உங்களுக்கு ஒன்றும் தீமைக்கானது இல்லையா, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா. நமக்கு ஏசப்பா வைத்திருக்கிற எல்லா நினைவுகளும் நம்ம சமாதானமா இருக்கத்தக்கதாக ஏசப்பா வச்சிருக்காங்க. பக்கத்துல உள்ள கைகளை பிடித்து தூங்குனா ஒருவேளை தட்டி எழுப்பி சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நினைவுகளும் சமாதானத்துக்கான நினைவுகள். நீ எதிர்பார்த்திருக்கிற நினைவை சமாதானமா ஏசப்பா வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, சிரிச்சுட்டே சொல்றீங்க, இந்த
இடத்துல செய்யப்படுகிற எந்த ஜெபத்திற்கும் அவருடைய செவிகள் கவனமாய் கேட்குமா? நீங்க அறிக்கை பண்ண எல்லா சமாதானத்தையும் ஏசப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு தந்தே தீருவார். மூன்றாவது காரியம், சங்கீதம் 136 அதோட 23வது வசனம் சொல்லுகிறது, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மகிட்ட இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம், முதல் காரியம் சொன்னேன், யாரா இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருடைய நினைவு. இரண்டாவது காரியம் சொன்னேன், நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதை தருகிறது தான், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருகிறது தான் தேவனுடைய நினைவு. அது ஒரு நாளும் தீமைக்குள்ளது இல்லை, அது என்றைக்கும் சமாதானத்துக்குள்ளது. மூன்றாவது காரியம், நீங்க துதிக்கும் போது உங்களை தாழ்வுல நினைச்சாங்கல்ல இயேசப்பா, அவருக்கு நன்றியாக, அவருக்கு சாட்சியாக அவரை துதிக்கும் போது அவர் இன்னும் உங்களை உயர்த்த வல்லவர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம்பத்தி நடத்துவீர். சந்தோஷமா பாடுங்க பாப்போம். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம்பத்தி நடத்துவீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. நான்காவது காரியம், யோபு எழுதின சுவிசேஷம் 42வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். போன வசனத்துல சொன்னேன், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். இன்னைக்கு இந்த வாரம் நீங்க வீட்டுல போய் செய்ய வேண்டிய, இந்த மாதம் முழுவதும் செய்ய வேண்டியது, அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து எப்பவும் உங்களுடைய ஜெபம் துதியினால நிறைந்திருக்கட்டும். இயேசுவுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. இரண்டாவது காரியம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாது என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே நடக்காதோ, நான் இப்படி போறேன், ஒருவேளை எனக்கு இந்த காரியங்கள் நடக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இயேசுப்பா சொல்றாங்க, நான் ஒண்ணு அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்துல போய் நான் ஒண்ணு அறிந்திருக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடையே படாதுன்னு அறிந்திருக்கிறேன். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. சந்தோஷமா கையில தட்டி பாடுங்க பார்ப்போம். எல்லாரும் சத்தமா கையில தட்டி தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெறுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெறுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். எல்லாருக்கும் சந்தோஷமா? தேவன் நம்முடைய வாழ்வில் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாத. ஒருவேளை சிச்சுவேஷன் நடக்காதது மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நினைக்கலாம், நீங்க என் வேலை போயிரும் போல இருக்கே, நான் இங்க அடுத்த நிமிஷம் என்ன செய்வேனோன்ற கொஸ்டின் மார்க் என்கிட்ட இருக்கு. என் காரியங்கள், என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி நடத்துவேன், இது ஒருவேளை நடக்கலைன்னா நான் என்ன செய்வேன், இந்த காரியங்கள் நான் நினைத்து வைத்திருக்கிற ஒருவேளை நான் சிக்காயிட்டா என்ன நடக்கும், இது ஒருவேளை எனக்கு நடக்கலைன்னா என் பாடு எப்படி, நான் லோன் கட்ட முடியாட்டினா எப்படி, என் காரியங்கள் என் வாழ்க்கை எல்லாம் கொஸ்டின் மார்க்கா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு மனதுக்குள்ள இருக்கிற அந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் அழிச்சிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு சொல்லுங்க, என் தேவன் எனக்கு செய்ய நினைத்த ஒன்னும் தடைபடாதுன்னு எனக்கு தெரியும், அவர் மேல என் விசுவாசம் இருக்கு.
இருக்கிறதுனால என் நினைவு அவரை மாத்திரம் அண்டி கொண்டு இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐந்தாவது காரியம் எரேமியா 3வது அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 3வது அதிகாரம் 20வது வசனம். இல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஏசப்பா என்ன செய்வாங்களா? கிரியை செய்கிற தேவன். ஒருவேளை உங்களுடைய நினைவு ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும். அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒருவேளை ஒரு கீபேட் போனு தான் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இதுன்னு இல்ல, ஒரு கீபேட் போன் தான் கேட்டிருப்பீங்க. ஆனா ஏசப்பா உங்களுக்கு தர விரும்புகிறது ஒரு நல்ல பிராண்டட் ஐபோனா இருக்கும். இதே போலதான் உங்க ஆசீர்வாதமும். நீங்க கேட்கறது ஒருவேளை சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அப்படின்ற ஒரு வசனம் நம்முடைய வேதாகமத்துல இருக்கு. நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய், வெறும் அதிகமாய் இல்ல, மிகவும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அந்த வாழ்க்கையை விட மிகவும் அதிகமாய் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு லேசான காரியம். ஒரு காரியம் மட்டும் சொல்லி தரேன், வாழ்க்கையில மறந்தே போகாதீங்க. ஜெபிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். உங்கள் குறைவுகளை நீங்க பெருசா நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா உங்கள் குறைவுகளை காட்டிலும் ஒரு பெரிய விதமாக கிரியை செய்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்துல உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாயிரும். நிறைவாகிறது மட்டும் இல்லை, நீங்க ஒருவேளை ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சமா இருக்கலாம். ஏசப்பா இதுல இருந்து எனக்கு ஒரு சின்ன மீட்பை தாரோ, ஒரு உயர்வை தாரோன்னு கேட்பீங்க. ஆனா நீங்க நினைக்கிறதுக்கும் மேலாக உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அவருடைய நினைவுல பாரபட்சமே கிடையாது, எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. யாரா இருந்தாலும் நானும் சிறுமையும் எளிமையுமானவர், ஆனா என் மேல ஏசப்பா நினைவா இருக்கிறார். நமக்கு நிறைய சர்ச்சை சுத்தி லைட் எல்லாம் போட்டிருக்கோம். இதை கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் இருக்காரு, யாருக்கும் தெரியுமா? வெரி குட், தாமஸ் ஆல்வா எடிசன். பரவாயில்ல, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பிரசங்கத்தை கேட்கறத நினைச்சு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா டக்குன்னு சொல்லிட்டான் தாமஸ் ஆல்வா எடிசன். நம்ம இப்படி ஒரு நல்ல வெளிச்சமா இருக்கோம்னா அவர் தான் காரணம். ரொம்ப பாவப்பட்டவர். அவங்க அப்பா ஒரு ஷூ கம்பெனியில வேலை பார்த்தாங்க. அவங்க அம்மா ஏதோ ஒரு சின்ன தொழில் தான் செய்துட்டு வந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒரு சுமார் 8 வயதுல இவருக்கு காதுல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து போதுமான அளவு பணங்கள் இல்லை, ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. போக போக இவருக்கு காது கேட்கல, மொத்தமா கேட்காம போகல. பக்கத்துல போய் ரொம்ப சத்தமா பேசினா மட்டும் இவருக்கு கேட்கும், அல்லனா கேட்காது. சாதாரணமா நம்ம பேசினா எதுவுமே கேட்காது. இப்படி ஒரு குறைவு அவருக்கு இருந்துச்சு. பெரிய சயின்டிஸ்ட் இவரு, லட்சக்கணக்கில் சம்பாதித்தார். ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருந்தவர், உலக புகழ். இந்த எங்கேயோ பிறந்தவர் அவரு. இங்க இருக்கிற அபி சொல்றான், அபிதான் அவன் பேரு, அபி சொல்றான் அவருக்கு ஃபுல் நேமோட, சும்மா தாமஸ்னு மட்டும் கூட சொல்லல, முழு பேரை ஸ்ட்ராங்கா சொல்றான். எத்தனையோ 80s 1780s வாழ்ந்தவர்னு நினைக்கிறேன். எனக்கு இவரோட ஹிஸ்டரி மறந்து போச்சு. அந்த அளவு ரொம்ப பழமையான மனுஷன். 2024 வாழ்ற இவனுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு பெயர் பெற்ற மனிதன், இவ்வளவு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடித்தவர். இவர் கொஞ்சம் வயசான உடனே இவருக்கு காது கேட்காதுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு டாக்டர் வந்தாரு, சொன்னாரு அவர்கிட்ட, உங்களுக்கு காது ஒழுங்கா கேட்கலாம், நான் நிறைய செய்திருக்கீங்க, நான் ஒண்ணு பண்றேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், ஒரு ஃபேமஸ் டாக்டர், உங்க காதை நான் குணப்படுத்துறேன், நீங்க ஈஸியா எல்லாரும் பேசுறதையும் சாதாரணமா கேட்கலாம், உங்க காது பக்கத்துல வந்து எல்லாரும் கத்துறாங்க, உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கு புரியாத பாதி காரியங்கள் ரொம்ப கஷ்டம், இதனாலே உங்கள்கிட்ட ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம எவ்வளவு வசதியானவங்க, உடனே பண்ணு, நீ ஃப்ரீயா பண்ண வேண்டாம், எவ்வளவு வேணாலும் பண்ணி தரேன் இருப்போம். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் சொன்னாரு,
தயவு செய்து அந்த ஒரு தவறை மட்டும் செய்யாத. ஏன் தெரியுமா? என்ன நீ இவ்வளவு நேரம் புகழ்ந்த, நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க, இதுக்கெல்லாம் நீ அம்பாசிடர், இவ்வளவு வசதியானவன், நீ பெரிய சயின்டிஸ்ட், அறிவாளின்னு சொன்னலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? என் நினைப்பெல்லாம் ஒரே காரியத்துல இருந்து போக்கஸ்டா இருந்தது. ஏன்னா எவன் பேசுறதும் என் காதுல விழவே செய்யாது. அனாவசியமான ஒரு கதையும் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் என்கிட்ட பேசணும்னா, சத்தம் போட்டுதான் என்கிட்ட பேசணும். இந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் இவ்வளவு உயரத்துல வந்தேன். ஒருவேளை என் காதை நீ சரிப்படுத்திட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் வருவான், நீ எப்படி இதை செய்த, இதெல்லாம் எனக்கு சொல்லிதான்னு கேட்பான். அனாவசியமா பேச வேண்டியது இருக்கும், பார்க்க வேண்டியது இருக்கும், அவங்க காரியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். என் நினைவுகள் அங்கேயும் இங்கேயும் போக ஆரம்பிச்சா பழையபடி ஷூ தைக்கிறவருக்கு மகன் ஆயிருவேன். என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு தந்தது சாபத்திற்காக அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த என் செவிய ஏசப்பா அடைச்சிட்டாங்க. அதனால நீ ஒண்ணு செய், எனக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னு உனக்கு தோணுச்சுன்னா வாழ்க்கையில என் காதை தொட்டு என் காதை சரி பண்ணிடாதேன்னு சொன்னாராம் தாமஸ் ஆல்வா எடிசன். யாராவது இருக்கிறவங்க நம்ம சொல்லுவோமா? இதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். அநேகர் உங்க காதுல அநேக நேரங்கள்ல ரெண்டு காதை எல்லாருக்கும் திறந்து கொடுத்தீங்கன்னா, இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க இப்படி அவங்க அப்படி அநேக காரியங்களை சொல்லி உங்க இருதயத்தின் நினைவுக்கு உள்ள போய் நல்லா இருக்கிற உங்க இருதயத்தின் நினைவை பொல்லாத இருதயமா ஆக்கி விட்டுருவாங்க. அதனால இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, எப்பெல்லாம் யாரெல்லாம் உங்க காதுல உங்க நினைவை திருட நினைச்சாலும், தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு காது கேட்காததுனாலதான் அவர் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கார். நம்மளும் சில காரியங்களுக்கு நம்முடைய நினைவை கொடுக்காதபடிக்கு நம்ம காதை அடைக்கும் போது தேவன் நமக்கு உள்ளாடி கிரிய செய்கிறதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். நான் கடைசி காரியம் சொல்றேன். சங்கீதம் 115வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு தடவை கூட பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சபையில வச்சாலும் சொல்றீங்க, ஏசப்பா கேட்பாங்க. ஒரு தடவை கூட சத்தமா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆமீன் போட்டு முடிச்ச பிறகு எல்லாரும் கைகளை கூட ஷேக் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க. இன்னையில இருந்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமீன் போட்டவங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் தேவனுடைய நினைவு மாத்திரம்தான் நிறைவேறும். மனுஷனுடைய இருதயம் அப்படிதான், இது நடத்துமா அது நடத்துமா, இதை செய்துக்கலாம், அது மனுஷன் என்ன நினைச்சாலும் தேவன் நினைக்கிற காரியம் மாத்திரம்தான் நடக்கும்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய நினைவு என்ன? தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அவருக்கு நினைவு என்னவா? நம்மை ஆசீர்வதிப்பது. ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஏசப்பா நம்ம ஆசீர்வதிக்காம விடுகிற தேவனே இல்லை. எவ்வளவு தடைகள் வரலாம், எவ்வளவு போராட்டங்கள் வரலாம், எவ்வளவு பிரச்சனை வரலாம், நம்ம மறக்காம நினைக்கிற ஒரே ஒரு தகவல் நம்முடைய ஏசப்பா மட்டும்தான். தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா?
நினைத்தீரையா மனதார சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நம்ம ஒரு நாள் நம்மளை மறக்காத ஒரே ஒரு தகப்பன் நம்முடைய இயேசப்பா. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைத்து மறவாமல் நம்மளை நினைவு கூர்ந்து நம்முடைய நல்ல தகப்பனா இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதை மாத்திரம் நினைவாய் கொண்ட நல்ல தகப்பன் நம்முடைய இயேசப்பா மட்டும்தான். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது காரியம் சொன்னேன், இயேசப்பாவை நம்முடைய மேலேயே நினைவாய் இருக்கிற நம்முடைய இயேசப்பாவை எப்போதும் துதிக்கிறவர்களா காணப்படணும். இதை சொல்லுகிறது, என்னுடைய நினைவு இல்லை உன்னுடைய நினைவுகள் என்ன. ஏன்னா நம்முடைய நினைவுகள் எல்லாம் அசுத்தமான காரியங்களா இருக்கிறது. அக்கிரம நினைவுகள் நம்ம இடத்துல இருந்தா இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த முதல் வாரத்துல ஏசப்பா இதுவரைக்கும் எனக்குள்ள ஒரு வேளை அக்கிரம நினைவுகள் இருந்தா இன்னைக்கு என்னை தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த நினைவுகள் வேண்டாம். உம்முடைய நினைவினால நான் முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட என்னை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. இன்னொரு முக்கியமான காரியம் சொன்னேன், பொல்லாத நினைவுகள். மனுஷனுக்கு ஏசப்பா எல்லாம் தந்தார், நமக்கு எல்லாம் தந்தாங்க. ஆதியாகமத்துல வாஸ்தவம் இல்லையா, இருதயத்தின் தோற்றம் நித்தமும் பொல்லாததே என்று இயேசு அறிந்து மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் ஏசப்பா. ஒருவேளை இன்னைக்கு வர நம்ம ஏசப்பாவுக்கு மனதை புண்படுத்துகிறவர்களாகவோ ஏசப்பாவை மனஸ்தாபப்பட்டு வைத்தவர்களாகவோ காணப்பட்டா இன்னைக்கு முடிவு பண்ணுவோம், இல்ல ஆண்டவரே நீங்க எனக்கு தந்த எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றையும் நினைத்து என்னைக்குமே நான் உங்களை துதிக்கிறவங்களாக நான் காணப்பட ஏசப்பா எங்களை உம்முடைய பாதத்துல ஒப்படைக்கிறேன்ற ஒரு நல்ல தீர்மானத்தை இந்த நாள்ல நம்ம எடுப்போம். மூன்றாவது காரியம் சொன்னேன், நினைவு. 2 நினைவுகளால் இதுவரை நாங்க ஒரு வேளை குந்தி நடந்திருந்தா, இது வேணுமா அது வேணுமா, இங்க போயிடலாமா அங்க போயிடலாமா, ஏசப்பாவை விட்டு தூரம் போயிடலாமா, ஆண்டவர் எங்களுக்கு செய்யல, அவங்க செய்தாங்க இவங்க செய்தாங்கன்னு நம்ம மனுஷனை நம்பி இருந்திருந்தோம்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, வேண்டாம் ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து உம்மை மாத்திரம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். இன்னைக்கு நாங்க வேதத்துல கேட்டோம், இந்த பிரசங்கத்துல கேட்டோம், உம்மை மாத்திரம் உம்முடைய நினைவை மாத்திரம் பற்றி கொண்டு வாழ எங்களை இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்னு நீங்க சொன்னா ஏசப்பா சொல்லி இருக்காங்க, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவேன், அது எதுவுமே தீமைக்கானது இல்லை, நன்மைக்கான நினைவுகளை தான் ஏசப்பா நமக்காக நினைத்து வைத்திருக்கிறாங்க. தாழ்வில் நம்மை நினைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். என்னைக்கு அவருடைய கிருபையை நம்ம துதித்து பாடுகிறவர்களாக காணப்படணும். 4வது காரியம் சொன்னோம், நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற ஒரு நல்ல தகப்பன். மனுஷன் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்ல ஏசப்பா நான் எல்லாத்தையும் விட்டுறேன், உங்களை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுகிறேன், நான் நினைப்பதற்கும் நான் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற உங்களுடைய வல்லமை மாத்திரம் என் வாழ்க்கையில வெளிப்படட்டும்னு நீங்க கொடுக்கும் போது வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அழகாய் செய்ய வல்லவர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைவு கொண்டவர். எல்லாரும் சத்தமா சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசித்து முடிக்க விருப்பப்படுகிறேன். சங்கீதம் 115 12வது வசனம் எல்லாரும் சத்தமா வாசிப்போமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு சந்தோஷம்! கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை நினைத்திருக்கிறார். உங்களை மாத்திரம் நினைவாய் கொண்டிருக்கிற தேவன், அவருடைய நினைவெல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா அவர் கூடயே வாழணும் என்பதற்காக தான் ஏசப்பா நம்மை ஜீவனோடு இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஓட்டம் ரொம்ப கொஞ்ச நாள் ஓடுவோம். தாமஸ் ஆல்வா எடிசன் கதையெல்லாம் சொன்னோம், எல்லாரும் மறந்து போயிடுவாங்க, மனுஷர்கள் எல்லாம் இப்படி போயிட்டே இருப்பாங்க. இருக்கிற நாள் வரையிலும் ஏசப்பா நம்ம மேல கொண்ட நினைவு என்ன? ஏசப்பாவுக்காக ஏதாவது காரியங்கள், ஏசப்பாவுடைய நினைவுல என்னென்ன காரியங்கள் நமக்கு ஏசப்பா தாராங்களோ அதெல்லாம் செய்யும் போது நம்மை கைவிடாத தேவன், நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவர். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்க நினைவாய் இருக்கிறவர். அப்படியே நம்மை நடத்துவார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன்.